அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நமது பொங்கல் திருநாள் பற்றி பேச வந்துள்ளேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அத்தகைய பெருமையுடைய உழவர்கள் கொண்டாடும் நன்றி திருநாளே பொங்கல் திருநாள் ஆகும். செய்பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் தமிழர் திருநாளே பொங்கல் திருநாள். மார்கழி மாதம் இறுதி நாளில் வீட்டை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை தீயிலிட்டு எரிப்பர். இதுவே போகி பண்டிகை ஆகும். தை முதல் நாள் அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை உடுத்தி காய்கறிகள், பழங்கள், செங்கரும்பு, மஞ்சள் போன்றவற்றை சூரியனுக்கு படைப்பர். புதிய பானையில் புத்தரிசி வெல்லம் கலந்து பொங்கலிடுவர். பானையில் பால் பொங்கி வருகையில் பொங்கலோ பொங்கல் என்று ஓசை எழுப்புவர். வெற்றிலை பாக்கு, தேங்காய் போன்றவற்றை பொங்கலோடு வைத்து சூரியனை வணங்குவர். பிறகு பொங்கலை வீட்டில் உள்ளவர், உறவினர்கள், ஏழைகள் அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். பொங்கலின் மறுநாள் கொண்டாடுவதே மாட்டுப் பொங்கல். உழவர்கள் தங்களுடன் உழவு தொழிலுக்கு உழைத்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாக இதை கொண்டாடுவர். மாட்டுப் பொங்கலின் மறுநாளே காணும் பொங்கல் ஆகும். உழைத்து களைத்த மக்கள் தங்களுக்கு உற்சாகம் தெரிவிக்க இந்நாளை கொண்டாடுகிறார்கள். நன்றி உடைமை, உறவினர்களை உபசரித்தல், உழவு தொழிலுக்கு பெருமை சேர்த்தல் போன்ற நற்குணங்களின் அடையாளமாக திகழும் பொங்கல் திருநாளை நாம் போற்றி கொண்டாடி மகிழ்வோமாக. வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சூப்பர். எப்படி சொன்னீங்க?